காட்டாம ஏமா கனவுல வர? அருண் கனவுல வரது தப்பா அருண்? கனவுல வர்றது தப்பு இல்லம்மா, மூஞ்ச காட்டிட்டு போலாம்ல. மூஞ்ச காட்டினா தானே எனக்கு கொஞ்சம் இதா இருக்கும். நீங்க பாட்டுக்கு கனவுல வரீங்க, நீங்க பாட்டுக்கு பேசுறீங்க, நீங்க பாட்டுக்கு போறீங்க. நான் தான் சொல்றேனே அருண், என் ஃபேஸ் பார்க்கிறதுல அவ்ளோ ஆர்வமா அருண்? இல்ல அப்படியெல்லாம் இல்ல. இல்ல அப்படி இல்லனா அப்ப என் ஃபேஸ் பார்க்கிறதுல ஆர்வம் இல்லையா? எனக்கு யார பார்க்கவோ ஆர்வம் இல்லம்மா, நீ யாருன்னு மட்டும் சொல்ல. என்ன அருண் நீங்க வேற, நான் யாரு என்னன்னு தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க என்கிட்ட பேசுவீங்களா? இல்லனா என்கிட்ட பேச மாட்டீங்களா எல்லாரும்? நீங்க வேற ஏங்க உங்க பேரு உங்க ஃபேஸ் எதுவுமே தெரியாம நீங்க கனவுல வந்துட்டு போயிடுறீங்க. இதுல இதுக்கு முன்னாடி அழுக வேற அழுந்துட்டு இருந்தீங்க, கனவுல வேற வந்து அழுந்தீங்க. இது என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? உங்க பேரு உங்க ஃபேஸ் ஏதாவது என்கிட்ட காமிக்கணும்ல. நான் தான் க்ளூ கொடுத்திருந்தேனே அருண். என்ன க்ளூ? எதுவுமே எனக்கு புரியல. என் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்காங்க, நீங்க சொன்ன க்ளூ வேற மாதிரி வருது. அததான் கொடுத்திருக்கேனே கச்சிஃப். வேற என்ன வேணும் அருண் உங்களுக்கு? இத வச்சு கண்டுபிடிங்க அருண். ஆனா என் மனசுல வேற ஒரு பொண்ணு தானே இருக்கா. மூளைய போட்டு யோசிங்க அருண். ஐயோ ஒன்னும் புரியல. அட்லீஸ்ட் உங்க பேராவது சொல்லலாம்ல. கண்டுபிடிங்க அருண். இதெல்லாம் நான் சொல்றதுக்காக தான் கனவுல மூஞ்சி திருப்பிட்டு வரேன் அருண். கண்டுபிடிங்க அருண். நீங்க நேர்ல என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் அருண் கனவா வரும். என்ன நினைச்சிட்டே தூங்குறீங்க, சோ கனவுலயே அதுதான் வருது. ஐயோ என் மண்டை வெடிக்குதுங்க. சரி முதல்ல அன்னைக்கு எதுக்கு அழுந்தீங்க அத முதல்ல சொல்லுங்க. அதான் சொல்றேனே, நேர்ல நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் கனவுலயே வரும். எங்க அன்னைக்கு எதுக்கு அழுந்தீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. அன்னைக்கு யாரோ அழுகுற மாதிரி நீங்க நினைச்சிருக்கீங்க, சோ கனவுல நானும் அழுந்திருக்கேன். நம்ம நேர்ல என்ன நினைக்கிறோமோ அதேதான் கனவுலயே வரும். ஐயோ எனக்கு ஒன்னும் புரியலங்க. நீங்க யாரு என்னன்னு ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லிருங்களேன். இதுக்காக என் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு யோசிச்சு வெளியில ஒண்ணு யோசிச்சு இதெல்லாம் புரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது மட்டும் தான் வரும். ஐயோ நான் என்ன நினைக்கிறேன்னு எனக்கே ஒண்ணுமே புரியலையே. யோசிங்க அருண். நீங்க என்ன மனசுக்குள்ள நினைக்கிறீங்களோ அது மட்டும் தான் அருண் நடக்கும். நான் வரேன் அருண். உங்க பதிலுக்காக எப்போதும் இவ காத்துக்கிட்டு இருப்பா. ஐயோ யாருங்க? கச்சிஃபுக்கு சொந்தக்கார பொண்ணு. உங்க வார்த்தைக்காக, உங்க ஒரு வார்த்தைக்காக எப்போதும் காத்துட்டு இருக்க பொண்ணு. சீக்கிரம் யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. ஐயோ நில்லுங்க ப்ளீஸ் நில்லுங்க. நல்லா யோசிங்க அருண். எப்போதும் அந்த பொண்ணு உங்களுக்காக காத்துட்டு இருப்பா. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது மட்டும் தான் அருண் கனவுல வரும். நீங்க நல்லதா தான் நினைக்கிறீங்க. கச்சிஃபுக்கு சொந்தக்கார பொண்ணு தான் நான் யாருன்னு நீங்க கண்டுபிடிங்க. ஏங்க பாய் அருண், உங்க வார்த்தைக்காக வெயிட் பண்ணுவேன். எப்போதும் கனவுல வருவேன். நீங்க சொல்ற வரைக்கும் கனவுல வருவேன். நீங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்க கனவுல வந்துட்டே தான் இருப்பேன். இத நீங்க டார்ச்சர்ல நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க அததான் யோசிச்சுட்டு படுக்கிறீங்க. யோசிச்சுட்டு படுக்கிறது மட்டும் தான் கனவுல வரும். யோசிங்க, நல்லா யோசிங்க அருண். ஆண்டவரே ஏன் என் மூளைய போட்டு இப்படி கசக்குறீங்க? அந்த பொண்ணுதான் யாரு ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு காட்டுங்களேன். என் மனசுல இருக்கிறது கன்ஃபார்மா ஐஷு தான். மனசு கச்சிஃபுக்கு சொந்தக்கார பொண்ணுதான் உனக்குங்கிறாங்க. எனக்கு புரியல. அப்ப நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஐஷுவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? எனக்கு தேவை ஐஷு. ஐஷு தான் அந்த பொண்ணா இருக்கணும். ஆனா அந்த பொண்ணு கச்சிஃபுக்கு சொந்தக்கார பொண்ணுங்குதே. கடவுளே எனக்கு ஒண்ணுமே புரியல. என் கச்சிஃப் என்னால தர முடியாது. ஆனா எனக்கு ஐஷு தான் வேணும். என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி என் மனசுல ஐஷு மட்டும் தான் இருக்கா. ஆனா எனக்கு இந்த கச்சிஃபுக்கு சொந்தக்கார பொண்ணதான் கல்யாணம் பண்ணணும். எனக்கு ஒண்ணுமே புரியல கடவுளே. இந்த பொண்ணு என்னென்னமோ பேசுறாங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. யார் என்னன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. மனசா மூளையான்னு கேட்டு நான் எதை எடுக்கிறது? என்னால முடியல கடவுளே. ஏதாவது ஒண்ணு செய்யுங்களே கடவுளே. அந்த பொண்ணு யாருன்னு தான் சொல்லுங்களேன். இந்த பொண்ணா அந்த பொண்ணாங்கும் போது என்னால யோசிக்க முடியல. நான் அன்னைக்கு ஐஷு அழுக்கிறத பாத்துட்டு தான் படுத்தேன். அதனாலதான் அந்த கனவுல அந்த பொண்ணா இருந்தா. அப்ப அந்த பொண்ணுதான் ஐஷுவா? எனக்கு ஒன்னும் புரியல கடவுளே. அப்ப என்கிட்ட வந்து கச்சிஃப் கேட்ட பொண்ணு யாரு? அந்த பொண்ணு என்ன புலம்ப விட்டுட்டு போயிட்டா. எதை கேட்டாலும் அந்த பொண்ணு பதிலே சொல்லல. இப்ப நான் என்ன பண்றது? ஐஷுவா அவளான்னு கேட்டா எனக்கு எந்த முடிவு எடுக்கணும்னே தெரியல கடவுளே. அருண், ஏதாவது ஒண்ணே ஒண்ணுதான் உங்களால சூஸ் பண்ண முடியும். நானா ஐஷுவா? ஐயோ என்னால முடியல. யாருன்னு தான் சொல்லுங்களேன். ஏமா டெய்லி என்ன வந்து படுத்துற? கனவுல நானா வரல, நீங்க தான் வர வைக்கிறீங்க. இது என் மேல தப்பு இல்ல அருண். கனவுலதான் வந்துட்டு இருந்தீங்க, இப்ப நிஜத்துலயுமா? நானா ஐஷுவா? நல்லா யோசிங்க. நான் வரேன் அருண். ஐயோ முடியல, வெயிட் பண்ணுங்க. நானா ஐஷுவா? அது ஒரு சாய்ஸ் மட்டும் தான் உங்களால எடுக்க முடியும். யோசிங்க, நல்லா யோசிங்க அருண். உங்க பதிலுக்காக எப்போதும் இந்த கச்சிஃபுக்கு சொந்தக்கார பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. சீக்கிரமா உங்க பதில அந்த கச்சிஃபுக்கு சொந்தக்கார பொண்ணு கிட்ட சொல்லிருங்க. நான் வரேன் அருண். கண்களறியா காற்றை போல கனவில் என்னை வருடுவதென்ன? பாதிரவில் தூக்கத்தை கலைக்கும் பூவே உந்தன் முகவரி என்ன? மெது மெதுவாய் முகம் காட்டும் பௌர்ணமியே ஒளியாதே, பெயரை கூட சொல்லாமல் என் உயிரை பிழியாதே. நண்பன்
என்னை எப்படியாவது காப்பாத்துடா, எங்கடா இருக்க? முதல்ல அவனுக்கு கால் பண்ணணும். எவன்டா இந்நேரத்துக்கு கூப்பிட்டு ஏன் உயிரை வாங்குறது? வேற பொழப்பே இருக்காதா எவனுக்குமே? தூங்குற மனுஷனை இப்படிதான் எழுப்பி விடுறதா? அதெல்லாம் எந்த எரும மாடுன்னு பாக்கணும். ஹாஸ்டலுக்கு வெளியில ஏற்கனவே ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்னு கத்திட்டு இருக்காங்க. இதுல இவன் ஒருத்தன், இதுல என் ஃப்ரெண்டு வேற பைத்திய மாதிரி கனவுல ஒரு பொண்ணு வருதுடா, நேர்ல ஒரு பொண்ணுடா அப்படின்னு இருக்கான். அதுல போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும். இதுல வெளியில திறந்தாலே லவ்வஸா சுத்திட்டு இருக்காங்கடா. இதெல்லாம் இந்த வார்டன் கவனிக்க மாட்டாரு. நான் லேட்டா வந்துட்டா எங்கேயாவது வெளியில போனா எங்க போறவ எப்ப வருவேன்ட்டு காதலிச்சுட்டு வெளியில நல்லா சுத்திட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தெரியாது. இர்ரா வார்டன், ஒரு நாள் உன்ன வச்சுக்கிறேன்டா. என்ன காலே அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறான். இது யாருன்னு பாப்போம். கால் அடிச்சுட்டே இருக்கு. சொல்லுங்க, யாருங்க? என்ன உன் வாய்ஸ் ரொம்ப லாங்ல இருக்க மாதிரி கேக்குது? போன் அந்த சைடு வச்சு பேசிட்டு இருக்கேன். நீ தானே இருமாடு? இன்னத்துக்கு நீ தூங்க மாட்டியா? இருக்கவங்கள இம்சதான் பண்ணுவியா? சரி, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம்டா. குட் நைட். மச்சான் மச்சான், இருடா. உன் ஃப்ரெண்டு உயிரே இங்க போயிட்டு இருக்கடா. அதுக்கு மச்சான் கொஞ்சம் என் வீட்டுக்கு வாடா. போடான்னு ஏதாவது சொல்லிடுவேன். பெசாம போன கால் கட் பண்ணிரு. நீ அம்மா அப்பா கூட இருக்க. நான் ஹாஸ்டல் வார்டன் கிட்ட இருக்கேன். வெளியில போனாலே உன் அம்மாக்கு கால் பண்ணுமா, எங்க போறேன்னு கேப்பா. மூடிட்டு போன வச்சுட்டு தூங்கிரு. எனக்கு வேற நல்லா தூக்கம் வருதுடா மாமனே, தூங்கிரு. இங்க வரலனாலும் பரவாயில்ல, நான் சொல்றதையாவது கேளுடா. சரி சொல்லு. இல்ல நீ வீட்டுக்கே வா. ஏன்டா ஸ்பீக்கர்ல போட்டு தூங்கினாலும் தூங்கிடுவேடா மச்சான். சீக்கிரம் வாடா, உன் ஃப்ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமா சாவறான்டா. சரிடா, கடைசியில செத்ததுக்கு அப்புறம் சொல்லு, மாலை வாங்கிட்டு வந்து போடுறேன். டே மச்சான், ஐயோ வச்சு தொலைடா, வந்து தொலைறேன். இம்ச பண்றேடா நீ. ஊர்ல 1000 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு நல்லா தான் இருப்பாங்க. ஒரே ஒரு ஃப்ரெண்ட வச்சுட்டு நான் தான்டா கஷ்டப்படுறேன். லவ் பண்ண கூட மிட் நைட்ல யாரும் எனக்காக கால் பண்ண மாட்டாங்கடா. அதுக்கு முதல்ல காதல் செட் ஆகணும்டா மச்சான். குட் நைட்ரா. டே சாரிடா, வாடா வந்து தொலைற, கட் பண்ணி தொலைறமே. உன்ன மாதிரி ஆளெல்லாம் ஃப்ரெண்டா வச்சிருக்கவே கூடாதுடா. அடுத்த ஜென்மம் ஒன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் உன்னை மட்டும் ஃப்ரெண்டா நான் ஏத்துக்க மாட்டேன்டா. அதெல்லாம் அடுத்த ஜென்மம் நீ இருப்பியானே தெரியாதுவா. முதல்ல வார்டன் எங்க சுத்துறான்னு பாக்குறேன், அதுக்கப்புறம் வந்து தொலைறேன். சரி நீ போய் பாத்துட்டு வா. டேன கதவை திறக்காம வந்துட்ட? ஆமா, பெரிய மாளிகை இது. ஹேகரி குதிச்சுதான் வந்தேன். நீ என்னன்னு சொல்லு, நான் போய் தூங்கணும். தூங்குறதுலயே இருக்காதுடா மச்சான். இங்க உன் ஃப்ரெண்டோட தூக்கமே போச்சு மச்சான். சரிடா, தாலாட்டு படி, நான் வேணா தூங்க வைக்கட்டுமா? கடுப்பேத்தாதடா. நீ கடுப்பேத்தாதடா மச்சான். ஏண்டா இப்படி என்னை எழுப்பிட்டு வர சொன்னேன்? நல்லா தூங்கிட்டு இருந்தேன்டா. அதுவா மச்சான், அந்த கனவு இருக்குல்ல மச்சான், கனவு. ஐயோ, ஆரம்பிச்சுட்டான்டா கனவு கற்பனன்ட்டு. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஸ்பீக்கர்ல போட்டே தூங்கி இருப்பேனே. டே மச்சான் கேளுடா, சொல்லுடா, கேட்டுட்டு தான்டா இருக்கேன். டே, இன்னைக்கு அந்த கனவுல வந்த பொண்ணு ரொம்ப குழப்பி விட்டாடா என் மண்டைய. உனக்கு நான் தானே வேணும், நான் வேணுமா ஐஷு வேணுமான்னு கேக்குறாடா. நான் என்னடா சொல்லுவேன்? 2 பேத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு போடா. டே கடுப்பேத்தாத. பின்ன தூக்கத்துல இதைதான்டா சொல்ல முடியும். நல்லா தூக்கிட்டு இருந்த இம்ச பண்றீங்கடா. உங்களெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போறேனே தெரியலடா. டே, நான் சொல்றதை கேளுடா, முதல்ல சொல்லி தொலைடா. ரொம்ப பிளாஷ்பேக்ல வேணா, சின்னதா சொல்லி முடிச்சிரு. டே, அந்த பொண்ணு கனவுல வந்தாடா. அதுக்கு மேல சொல்லி தொலைடா. டே, அந்த பொண்ணு கச்சிஃப்க்கு சொந்தக்கார பொண்ணு தான் நான்னா. ஆமா, அந்த பொண்ணு வேற கச்சிஃப்னு தொங்கிட்டு இருக்கு. கொண்டு போய் கொடுத்துட்டு தான் வாயேண்டா. அந்த கச்சிஃப் ரொம்ப ஸ்பெஷல்னு நினைக்கிறேன், கொடுத்துட்டு வாடா. டே, அது கொடுக்க மனசு வர மாட்டேங்குதுடா. அப்புறம் ஏன்டா என்ன எழுப்பி விட்ட மச்சான்? அந்த பொண்ணு சொன்னா நீ எதை நினைச்சிட்டு தூங்குறியோ அதான் கனவுல வரும்னு. ஆமா சார், அந்த கச்சிஃப் எங்க? என் பில்லுக்கு கீழே தான் இருக்கு. பின்ன அங்க வச்சு தூங்கினா உன் கனவுல வரதே செய்வா. எங்கேயத்துக்கு உனக்கு இடமே கிடைக்கலையா? அங்க எங்கேயா தூக்கி போட்டு வைக்க வேண்டியதானே? ஏ மச்சான், அப்படி எல்லாம் பேசாதடா. அது என் உயிர் மாதிரிதான் மச்சான். ஆமாமா, பெரிய இந்த உயிர். ஏ மச்சான், நான் என்னடா பண்றது? அந்த பொண்ணு வேற பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொன்னாங்கடா. சொல்லிடு ஐ லவ் யூன்னு. போடா போ. சரிடா, வரேன்டா மச்சான். நில்றா மச்சாப்பா. ஐஷூடா, என் உயிரே போற மாதிரி இருக்குடா. 2 சைடுல என்னால யோசிக்க முடியலடா. யோசிக்காத. எதையோ ஒண்ணு பண்ணிட்டு உட்கார்றத விட்டுட்டு யோசிச்சுட்டு இருப்பான். ஒண்ணு அந்த பொண்ணு கிட்ட ஐ லவ் யூ சொல்லி, இல்லாட்டினா ஐஷு கிட்ட ஐ லவ் யூ சொல்லி, யாராவது ஒருத்தர் கிட்ட போய் சொல்லுடா போடா. என் உயிரை வாங்காம இருந்தா சரிதான்டா எனக்கு. இப்ப அந்த கனவுல வர பொண்ணு அதான் மச்சான், ஒரு நல்ல ஐடியாவா கொடுக்குறேன்டா. அந்த 2 பேத்தையும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லாத. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன்டா. அப்பனா சொல்லு, அம்மா கிட்ட 2 பொண்ணையும் கூட்டிட்டு வந்து நிக்க வச்சுட்டு 2 பொண்ணுல எது ஓகேன்னு கேளு உங்க அம்மா கிட்ட. அப்படியே இல்லனா உனக்கு காதல் வேணா, கல்யாணமே வேணாம், கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியா இருந்துரு. ஏ மச்சான், ஏண்டா நல்லதா சொல்லிருக்கேன்டா, ஏதாவது ஒண்ணு பண்ணி தோலடா. ஏ மச்சான், போ மச்சான், நீ வேற. என் உயிரே போற மாதிரி இருக்குடா. அந்த கச்சீஃபுக்கு சொந்தக்கார பொண்ணா இல்ல ஐஷுவா? ஏ என்னடா இப்படி கேக்குற நீயும்? அப்புறம் என்னடா கேட்க சொல்ற? என்னால இவ்வளவுதான்ப்பா கேட்க முடியும். மச்சான், எனக்கு அந்த கச்சீஃபுக்கு சொந்தக்கார பொண்ணும் வேணும், ஐஷுவும் வேணும். அப்புறம் அந்த கச்சிஃப்க்கு சொந்தக்கார பொண்ணு ஐஷுவா இருக்கணும்டா. அதுக்கு அவ கச்சிஃப தாண்டா மச்சான் திருடிட்டு வந்து நான் வைக்கணும். அதுல எனக்கு விருப்பம் இல்லடா மச்சான். போடா போ, நீ போயிரு பேசாம. சரி, நான் கிளம்புறேன். டே மச்சான், நீ போய் சாகலையாடா? ஏ மச்சான், உன் ஃப்ரெண்ட பார்த்து என்னடா வார்த்தை சொல்லிட்ட? இல்லடா, நீ தானே சொல்லிட்டு இருந்த உயிரே போகுது உயிரே போகுது. போகலையா? அது வாக்குல 2 காதல் வந்துருச்சு, 2த்தையும் பண்ணிரு. ஏ மச்சான், நான் போய் சாக சொல்லிட்டேலடா. ஏ மச்சான், நீ சாகதா இருந்தாலும் என் பேரே எழுதி வச்சு சித்ராதரா. உன்னையும் கூட்டிட்டு போய் தாண்டா சாவேன். நான் மட்டும் தனியெல்லாம் சாக மாட்டேன். பெரியதுல சாக முடியாது. நான் அப்புறம் எதுக்குடா உயிரே போகுதுங்கிறீங்க?
வந்தவன போங்க வேண்டியது, உட்கார வேண்டியது. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? மனுஷனுக்கு எவ்வளவு தூக்கம் வருதுல. நண்பன்டா, பாவுண்டா. ரொம்ப பண்ணாதடா. சரிடா, உன் பெட்டையாவது எனக்கு கூடா, தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு போயிடுறேன். சரி, இங்கே பார்த்து தூங்க. நண்பனுக்காக இதை கூட செய்ய மாட்டேனா? மண்டையில கல்ல தூக்கி போட்டு எதுவும் உடைச்சிட மாட்டியே? அதெல்லாம் உடைக்க மாட்டேன்டா, ரொம்ப பண்ணாத. சரிடா, குட் நைட் மச்சான், தூங்குற. எப்படா தூக்க சொல்வேன் இருந்த போல. ஆமாண்டா மச்சான், உன்கிட்ட எல்லாம் மாரடிக்க முடியலடா. சரிடா மச்சான், உனக்கு தான் தூக்கம் வருதுன்னு சொன்னது, தூங்கு. சரிடா மச்சான், குட் நைட். பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க எழுந்ததில்ல, எல்லாம் சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள வஞ்சம் இல்ல. என் நண்பனை போல் யாரும் இல்ல இந்த பூமியில. என் நட்புக்கு தாயிட இல்ல இந்த பூமியில. ஜாதி இல்ல, வேதம் இல்ல. என்ன பேப்பர் இது? நம்ம இந்த கபோர்ட்குள்ள பேப்பர்லாம் வைக்கலையே. ஒருவேளை பிரியா ஏதோ வச்சிருப்பாலும், இல்ல நம்ம ஃபைலோட முக்கியமான பேப்பரா இருக்குமோ? என்ன எதுன்னு பாப்போம். என்ன பேப்பரா இருக்கும் என்னன்னே பாப்போம். என்ன இது ஏதோ எழுதி இருக்க மாதிரி இருக்கு. ஃபைல்ல இருந்து ஏதாவது பேப்பர் தனியா வந்துருச்சா? இல்ல பிரியாவோட காலேஜ் பேப்பரா? ஒருவேளை மறந்துருப்பாளோ? அவ ஏன் கபோர்ட்ல எல்லாம் வைக்க மாட்டாளே. சரி, என்ன எழுதி இருக்குன்னு படிச்சிருவோம். குரு குரு பிரியா ஏன் கூப்பிடுறேன்? இதோ வர பிரியா. குரு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வர பிரியா. சரி, இந்த பேப்பர் அப்புறமா பாத்துக்கலாம். என்ன பேப்பரா இருக்க போகுது. நம்ம போவோம், அவ கூப்பிடுறாள். குரு காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? போலாம் பிரியா. ஏதாவது முக்கியமான வேலையில இருந்தீங்களோ? நான் தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போலாம். சரி குரு வாங்க. ஐஷு கிளம்பிட்டாளா? ஐஷு கிளம்பிட்டா குரு. சரி, போலாம் வாங்க. டே மச்சான், என்ன அவன் லெட்டரை பாத்துருக்கானா இல்லையான்னு தெரியணும் அதானே. அதுக்கு நான் ஒன்னும் அவன் வீட்டுல கேமரா வச்சுட்டு வரலடா. இல்லடா, படிச்சிருப்பானான்னு கேக்குறேன். எப்படியும் அந்த கப்போட திறப்பால் ஏதாவது ஃபைல் எடுக்கிறேன்னு. அந்த லெட்டரை கிழிச்சு போடாம இருந்தா சரிதான்டா. மச்சம் ஒரு வேலை கிழிச்சு போட்டிருப்பானோ? எனக்கு என்னடா தெரியும். நான் என்னடா கேமராவாடா வச்சுட்டு வந்தேன். அடுத்தவங்க வீட்டுல கேமரா பெர்மிஷன் இல்லாம வைக்க கூடாதுடா. பேசாம இன்னைக்கு நைட் ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்துருவோமா? ஆமா சார், போற வரைக்கும் அந்த பேப்பர் அங்கேயே இருக்கும். அடிச்சிருந்தா காலேஜ்ல வந்து விட்டுருப்பானடா. ஒருவேளை அதுல நம்பிக்கை இல்லாம இருந்திருந்தா. அதனால சார் என்ன பண்ண போறீங்க? இன்னொரு லெட்டர் பேசாம எழுதி வச்சுட்டு வருவோமா? நீ எழுதி வை. நீ யாரு? நீ எழுதி வைடா. அவ வீட்டுக்கு பக்கத்துலயே என்னோட வீட்டை பாத்துடலாம். நான் அங்கேயே இருந்துக்கிறேன். நீ எப்பெல்லாம் லெட்டர் வைக்க வரேன்னு சொல்லு, நானும் வந்துடுறேன். டே மச்சான், விளையாடாதடா. மச்சான், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டா மச்சான். நான் ஒன்னும் விளையாண்டுட்டு இருக்கலடா மச்சான். இருக்க லெட்டரே படிச்சானான்னு தெரியல. இதுல இன்னொரு லெட்டர் வேறையா? அதுதான்டா, அந்த லெட்டர் அங்க இல்லன்னா கண்டிப்பா படிச்சிருப்பான்னு அர்த்தம். அப்ப இன்னொரு லெட்டர் வச்சுட்டு வருவோம். சப்போஸ் இந்த லெட்டர் அங்க இருந்துச்சுன்னா இன்னொரு லெட்டரும் வைப்போம். அப்புறம் லெட்டர் வச்சுக்கிட்டே போவோம். அவன் வீட்டுல பேப்பர் சேர்ந்துக்கிட்டே இருக்கட்டும். அப்புறம் பாத்திர கடையில தூக்கி போட்டு காசு வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு போட்டும். ஏன்டா அப்படி பேசுற? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டா. என் உயிரை விட்டு லெட்டர் எழுதிட்டு இருக்கேன்டா மச்சான். நான் வேணா அவன் உயிரை விட்டுற சொல்லட்டுமா? ஒருத்தவங்க உயிரை எடுக்கிறதுல தப்புடா. ஆமாமா, சின்ன எறும்புக்கு கூட சார் கஷ்டப்படுத்த மாட்டாரு. இதுல பெரிய உயிரவா எடுக்க போறாரு. மச்சான், என்னதான்டா பண்றது? ஒன்னும் பண்ண வேணாண்டா, போய் அமைதியா உட்காருவோம். மச்சான், எனக்கு புரியல. எடுத்து படிச்சிருப்பானா? எனக்கு என்னடா மச்சான் தெரியும். பேசாம இன்னைக்கு நைட் போய் பாத்துட்டு வந்துடலாம்டா மச்சான். ப்ளீஸ்டா, எனக்காக வாடா. நீ விட மாட்டல்ல? டே மச்சான், ப்ளீஸ்டா வாடா. வந்து தொலைற, வேற என்ன பண்றது? சரி மச்சான், ரொம்ப தேங்க்ஸ்டா. உன் தேங்க்ஸ் எல்லாம் ஒண்ணும் தேவையில்லடா. நண்பனுக்குள்ள இதை கூட செஞ்சுக்க கூடாதா? அதனால உன் தேங்க்ஸ் எல்லாம் தேவையில்ல. என்ன இஷ்யூ? இன்னும் அவங்க 2 பேர் வரல. அதான் தெரியல, ஒரு வாரம் லீவ் எடுத்திருப்பாங்களோ? நம்ம வந்திருக்கோம், நம்மள வர சொல்லிட்டு அவங்க லீவ் எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் வருவாங்க. கொஞ்சம் லேட் ஆகி வருவாங்களோ என்னமோ. கொஞ்சம் டைம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னமோ உண்மைதாண்டி. செம்ம போர் அடிக்குதுடி. அவங்க வந்தாவாத ஏதாவது பேசிட்டு கதை அடிச்சிட்டு இருக்கலான்னு பார்த்தா வரவும் இல்ல. நேத்து நம்ம ரூமுக்கு அண்ணன் வந்த மாதிரியே இருந்துச்சுடி. அந்த ஒரு ஃபீல் எப்போது கொடுக்கல அந்த மாதிரி இருந்துச்சுடி. அதை தாண்டி நானும் குரு கிட்ட சொன்னா நம்பவே இல்லடி. உனக்கும் அப்ப அந்த ஃபீல் இருந்துச்சா? ஆமாண்டி, அண்ணனை மிஸ் பண்றதுனால அந்த ஃபீல் வந்துச்சா என்னன்னு தெரியல. ஆனா நேத்து அண்ணன் வந்த மாதிரியே இருந்துச்சுடி. ஆனா இப்பதாண்டி கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. மனசு பூரா ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கு. நேத்தானா அண்ணன் ரூமுக்கு வந்த மாதிரியே இருந்துச்சுடி. என் காலை தொட்டு பேசின மாதிரியே இருந்துச்சு. அதே ஃபீல் தான் எனக்கும். அண்ணன் வந்து என் காலை தொட்டு பேசின மாதிரியே இருந்துச்சுடி. அப்பையில இருந்து என் அண்ணன் என் கூட தான் இருக்கான்ற ஒரு தாட் வந்துருச்சுடி. ஆமாண்டி, என்ன நடந்தாலும் இந்த அண்ணன் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு போன மாதிரியே இருந்துச்சுடி. அது இல்லாம இதுக்கு மேல அழுக கூடாதுன்னு தோணுதுடி. ஏன்னா நம்ம அண்ணன் கூட இருக்கும்போது நம்ம ஏன் அழுகணும்? இனிமே நீயும் நானும் அழுகவே கூடாதுடி. அழுந்தா அண்ணன் தான் ரொம்ப கஷ்டப்படுவா. அதனால நம்ம அழுக கூடாது. ஆமா, நம்ம அண்ணன் நம்மள தானே பாப்பா. அழுக கூடாது இனிமே. எவ்வளவோ எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுவோம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கண்ட்ரோல் பண்ணுவோம்டி. ஆமாண்டி, ஏன்னா நம்ம அண்ணன் நம்ம கூட தான் இருப்பான். அது என்னமோ நேத்து தான் எனக்கு தோணவே ஆரம்பிச்சிச்சு. இது நைட்டு அண்ணன் வந்து காலை தொட்டு பேசின மாதிரியே இருந்துச்சு. ரிட்டன் என் அண்ணன் என் கூட வந்துட மாட்டானோன்னு தோணுச்சு. அவ்வளோ அழுந்து தெரியுமா நேத்து நைட்டு. ஆமாண்டி, சௌமியா, ஸ்னேகா, அண்ணன், மாமா எல்லாம் வந்துட மாட்டாங்களோன்னு தோணுதுடி. ஆமா, ரிட்டன் வந்து நம்ம கூட சண்டை போட்டுட்டு நம்ம கிட்ட பேசிட்டு இந்த மாதிரி நாட்கள்லாம் திரும்பி வராதான்னு யோசிக்கிறேன். திரும்பி அப்படி ஒரு நாட்கள் வந்துச்சுன்னா நான் விட மாட்டேன்டி. ஆனா என்ன, அந்த கடவுள் தான் நமக்கு அந்த இதை கொடுத்து வைக்கல பாரு.
கடவுளுக்கு கொஞ்சம் பொறாமன்னு நினைக்கிறேன்டி. ஹாரே நம்ம கூட ஜாலியா விளையாடுறது கூட அவங்கள விட்டு வைக்கல. ஆமா பிரியா, அவங்க இருந்தது நேரம் நம்ம எவ்வளவு ஜாலியா காலேஜ் வந்திருப்போம்ல. இப்போ ஒவ்வொரு நாள் நம்ம ஃபேஸ்ல சிரிப்பு வரதே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அது என்னமோ உண்மைதான்ப்பா. அந்த கடைசி இந்த மேரேஜ் நாள்ல சந்தோஷமா இருந்தது மட்டும்தான். காலையில சிரிச்சு பேசணும், ஈவினிங் அழுந்தோம், அவ்வளவுதான் நம்ம லைஃப்ல. ஆனா என்னமோ எல்லாரும் நம்ம கூட இருக்காங்கன்னு தோணுது, அது போதும். நேத்துல இருந்து எனக்கே தெரியாம எனக்குள்ள ஒரு தைரியம் வந்துருச்சு, ஒரு சந்தோஷம் தைரியம் எல்லாமே வந்துருச்சுடி. உனக்கு என்ன உன் ஹஸ்பண்ட் ரூபத்துல உன் தங்கச்சி அண்ணன் எல்லாத்தையும் பாக்குற. ஆனா அன்னைக்கு சின்ன அடிக்கு குரு மாமா பண்ண அலப்பற இருக்கே முடியலடி. அப்ப புரிஞ்சுட்டேன்டி, வெளியில இருந்து வந்தாலும் நம்ம மேல பாசம் நிறைய இருக்கும்னு. அப்ப என் புருஷன் உங்க மேல பாசம்னு நினைச்சிட்டு இருந்தியோ? ஆமா அதானே, உனக்கு உன் புருஷனை சொல்லிட்டு கோவம் வந்துருமே. பின்னாடி அப்படிதானடி சொல்ற. லூஸ் அப்படி சொல்ல வரல. வெளியில இருந்து ஒருத்தவங்க வந்தாலும் நம்ம மேல பாசம் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம்ல, அந்த மீனிங்ல சொல்றேன்டி. நீ ஒரு புண்ணாக்கு மீனிங்லி சொல்ல வேணாண்டி. என் குரு என்னைக்குமே கிரேட் தான். ஆமாண்டி, உன்னோட குரு என்னைக்குமே கிரேட் தான். விட்டு தந்துட மாட்டிய குரு மாமா என்னைக்குமே கிரேட் தான். எல்லாமாவே குரு மாமா பாத்துக்குவாங்க, அது போதும். ஐயோ அன்னைக்கு அஜித் அண்ணாவும் ரொம்ப அழுந்துட்டாங்கடி. ஏமா கால்ல குத்திருச்சு, அதுக்கு பார்த்து நடந்து வர மாட்டியா? அஜித் அண்ணா எவ்வளவு கேள்வி கேட்டாங்க தெரியுமா? என்ன பண்றது, நம்ம மேல பாசம் அதிகமா வச்சுட்டாங்க. அது யாருனாலையும் எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எல்லாரும் நம்ம மேல பாசம் வச்சிருக்காங்க, அத்தை மைனாவை தவிர. ஏண்டி அவங்க 2 பேர் மட்டும் அப்படி இருக்காங்க? நான் மைனாவை ஒரே மாதிரிதான் பாக்குறா, அவ ஏன் டிஃப்ரெண்டா நம்மளால பாக்குறா? ஏன்னா அவளுக்கு அன்பு மாமாவை தவிர மத்த எல்லாருமே எதிரியாதான் தெரிவாங்க. அதுதான் ஏடி எனக்கு இது சுத்தமா பிடிக்கலடி. நம்ம ஏன் ஒருத்தர் மேலதான் பாசம் வைக்கணுமா? எல்லாத்து மேலயும் பாசம் வைக்கலாம்ல. நான் அன்பனோட தங்கச்சி தானே, அப்புறம் ஏன் பாசம் வைக்கிறதுக்கு? சின்ன வயசுல இருந்து ஒன்னாதான் வளர்றோம். இது வரைக்கும் நம்ம கால்ல அடிபட்டுச்சு, ஒரு வார்த்தை வந்து கேட்டால அவ இல்ல அத்தைதான் என்னாச்சு ஏதாச்சுன்னு வந்து கேட்டாங்களா? அத்தைதான் அப்படி இருக்காங்க, அவங்கதான் பெரியவங்க. மைனாவுமா அப்படியா இருப்பா? இன்ன வரைக்கும் உன்கிட்டயோ என்கிட்டயோ மைனா வந்து கேட்கவே இல்ல. விடுடி, எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிட்டு? இல்ல அவளுக்கு ஒண்ணுனா நம்ம போய் துடிக்கிறோம், அவ ஏண்டி துடிக்க மாட்டேங்கிறா? அழுந்துட்டு இருக்கும் போது ஆறுதல் கொடுக்க மாட்டா. காயப்பட்டிருக்கப்போ அது என்னாச்சுன்னா அது கேட்கலாம்ல. அவளை வந்து காலைல ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ண சொல்லலடி. வந்து என்னாச்சு ஓகேவான்னு மட்டும் கேட்டா போதும் தானே. இந்த இடத்துல அவளுக்கு காயப்பட்டிருந்தா நீயும் நானும் கண்டிப்பா வருத்தப்பட்டிருப்போம் தானே. கண்டிப்பா வருத்தப்பட்டிருப்போண்டி, அவளும் நம்ம வீட்டு ஒரு ஃபேமிலி தானே. அப்புறம் ஏண்டி அதை அவ நினைக்க மாட்டேங்கிறா? விடுடி, அவளா என்னைக்குமே நினைக்க மாட்டா. அவளா திருந்தினா மட்டும்தான். நம்மளா பேசியும் எது பண்ணியும் அவனால திருத்த முடியாது. அன்பன் உண்மையா லவ் பண்ணாலே ஒரு சொட்டு அழுந்தாள அவ. எனக்கு அவ அழுந்த மாதிரி தெரியலடி. அது என்னமோ அன்னைக்கு ஒரு நாள் நான் ரூம்ல போகும்போது அழுந்துட்டு இருந்தா, அதுக்கப்புறம் தெரியலடி. அது எதுக்கு அழுந்தானோ தெரியாது. அதுக்குன்னு மைனாவை எங்கேயும் விட்டு தரக்கூடாதுடி. அதை நம்ம ஃபேமிலியில யாரையுமே நான் விட்டு தர மாட்டேன்டி. அம்மா அப்பா அத்தை மாமா மைனாவோட அப்பா இவ்வளவு பேர் வந்து கேட்டாங்க. இதுல மைனாக்கு என்ன வாயில ஏதாவது புண்ணு வந்துருச்சா? இல்ல வந்து கேட்கலாம்ல. ஒன்னும் அவள வந்து அதை செய் இதை செய்யலாம் சொல்ல போறது கிடையாது. ஒரு வார்த்தை ஆறுதல் சொன்னா நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்லடி. மைனாவும் நம்ம கிட்ட வந்து பேசுறா, மைனாவும் நம்ம கிட்ட வந்து சொல்றா அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும்ல. அவ வந்து கேட்டானா அவளை நான் என் அக்கா இடத்துல வச்சிருப்பா. அதையே அவளுக்கு புரிய மாட்டேங்குது. சௌமியா பாக்குற மாதிரிதான் உன்னை பாக்குற, உன்னை பாக்க மாதிரிதான் என் அக்காவை பாக்குற, என் அக்காவை பாக்குற மாதிரி அவளும் பாப்பல்ல. அது சொன்னா அவளுக்கு புரிய மாட்டேங்குது. ஏனே தெரியல. அவளுக்கு பிடிச்ச முயலுக்கு 3 காலன் மாதிரிதான் நின்னுட்டு இருக்கா. என்னைக்காச்சும் ஒரு நாள் அவளுக்குன்னு தோணும் போது வந்து பேசுவாடி. அதுதான் நீ எப்ப நினைக்கிற வந்து பேசுவான்னு நினைக்கிறியா? எல்லாத்துக்கும் டைம்னு ஒண்ணு கொடுக்கணும்ல. கண்டிப்பா ஒரு நாள் வந்து பேசுவா. ஆனா அவளுக்கு இந்த குடும்பத்து மேல பாசம் இருக்கு.